ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தாயும் பிள்ளையும் ஒன்று என்றாலும் வாயும் வயிறும் வேறு என்பார்கள். இது தமிழக அரசியல் களத்துல இப்போதே இதை கொஞ்சம் மாற்றி தகப்பனுக்கும் பிள்ளையும் என சொல்லலாம். வடக்கே மறைந்த முகலாயம் சிங் யாதவ் அவரது மகன் அகிலேஷ் இடையில் வெடித்த மோதல் நாடை அறிந்ததுதான். ஆனா இது தமிழக அரசியலுக்கு கொஞ்சம் புதுசுதான். தேர்தல் அறிவிப்பு வந்த நாள் முதல் பதவியை முன்னிறுத்தி கட்சி பேதமின்றி அங்கேயே அரங்கேற்றிய அப்பா மகன் மல்லுக்கட்டுகள் தமிழகத்துல இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருவரையும் கிள்ளி பார்க்க வச்சிருச்சு. இப்போது தந்தை மகன் யுகத்துல டாப் இடங்கள்ல பிடித்த சில அன்பான அப்பா மகன்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில விரிவாக பார்க்கலாம். திருவிளையாடல் படத்துல ஞான படத்தை வைத்து சிவன் ஆடிய திருவிளையாடலால அவரின் மகன் முருகன் கோபித்து கொண்டு போனாங்க. உலகமே அம்மை அப்பன் என சொல்லி தாய் தந்தையரை சுற்றி வந்து பழத்தை வாங்கி கொண்டார் விநாயகர். சிவனிடம் இருந்து முருகனுக்கு ஞான பழம் கிடைக்காதது போல அன்புமணிக்கு மாம்பழத்தை கொடுக்க கூடாதுன்னு நீதிமன்ற படிகளை ஏறி இறங்கினாரு பாமக நிறுவிய டாக்டர் ராமதாஸ். ஆனா நேரம் கடந்து விட்டதுன்னு இனி அதற்கு வாய்ப்பில்லை, எல்லா இடங்களிலும் கதவுகளும் இதனால அழைக்கப்பட்டுச்சு. பாமக தமிழகத்தின் வட மாவட்டங்கள்ல ஓரளவு செல்வாக்கு மிக்க கட்சியாக வளர்த்தவர் தான் ராமதாஸ். அதிமுக திமுகன்னு மாறி மாறி கூட்டணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்த்து மத்திய அமைச்சர் பதவி வரை கட்சிக்கு கிடைக்க செஞ்சவர் தான் ராமதாஸ். ஒரே மகனான அன்புமணியை கட்சியின் தலைவராக நியமிச்சாரு. அப்பதான் பின்னாடி இப்படியெல்லாம் நடக்குமான்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. தலைவராக அன்புமணி இருக்க இளைஞரணி தலைவராக தன் மகளின் மகனை ராமதாஸ் அறிவித்ததுதான் அப்பா மகன் இடையேயான விரிசல் வெளி உலகத்திற்கு அப்போதுதான் தெரிய வந்துச்சு. இது நான் உருவாக்கிய கட்சி, அதனால் நான் வைத்ததுதான் சட்டம்னு ராமதாஸ் கொக்கரிக்க, நான் தனியாய் பனையூரில் ஆபீஸ் போட்டிருக்கேன், நிர்வாகிகள் என்னை அங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு அன்புமணி. இதுக்கப்புறமா தான் நிர்வாகிகள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சிதற கடைசியில தேர்தலும் வந்துருச்சு. ஆவணங்களின்படி தேர்தல் ஆணையம் அன்புமணியிடமே கட்சி இருப்பதாக அறிவிச்சிருச்சு. நீதிமன்றம் கூட ஒரு கட்டத்துல இது ஏதோ குடும்ப பஞ்சாயத்து போலதான் தெரியுது அப்படின்னு சொல்லுச்சு. இதனால ராமதாஸ் வசம் இருக்கக்கூடிய பாமக கிட்டத்தட்ட நழுவி விட்டதாகவே தெரிய வந்துச்சு. இப்ப வேறு வழியே இல்லாம அதிமுகவால் கைவிடப்பட்ட சசிகலா கட்சியுடன் கூட்டணி அமைத்து மகன் நிறுத்தி இருக்கும் வேட்பாளருக்கு எதிராக தனது வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு வராரு ராமதாஸ். 5 ஆண்டு காலம் முதல்வராக இருந்து ஆட்சி செய்த ஸ்டாலின் 2021 சட்டமன்ற தேர்தல் அமைந்தவுடன் கூட்டணியை விட்டுவிடாமல் அவர்களையெல்லாம் அரவணைத்து தொகுதி பங்கீட்டை பெரும் போராட்டத்திற்கு அப்புறமா முடிச்சு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு வெற்றிருக்கலாம். ஆனா இவ்வளவு வலிமை வாய்ந்தவராக பார்க்கப்பட்ட ஸ்டாலின் வார்த்தையை திமுகவின் அமைச்சர் ஒருவரே உதாசீனப்படுத்தி தான் நினைத்ததை சாதித்து விட்டது இந்த தேர்தல் யாரும் எதிர்பார்க்காத சம்பவமாக இருக்கும்னு சொல்றாங்க. ராணிப்பேட்டை தொகுதியை சிட்டிங் அமைச்சரான காந்தியிடம் இருந்து பறித்து அவரின் மகன் வினோத்திற்கு தந்தார் ஸ்டாலின். சீட்டை எதிர்பார்த்து காத்திருந்த காந்திக்கு இது பெரிய அப்செட். சரி, பையனுக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, அதெப்படி என் சீட்டை பிடுங்கி அவனுக்கு கொடுக்கிறதுன்னு பொங்கி எழுந்தாரு காந்தி. இதனால ராணிப்பேட்டை மாவட்டத்துல தேர்தல் பணிகளை தொடங்காம தனது எதிர்ப்பை பதிவு செஞ்சாரு. அதோடு எனக்கு சீட்டு இல்லாட்டி கட்சி எப்படி மாவட்டத்துல ஜெயிக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில பேசி வந்தாரு. அதன் விளைவாக தான் அவரது மகனை கட்சியில நீங்களே நின்னுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. தேர்தல் நேரத்துல தேவையில்லாத பிரச்சனை வரும் என நினைத்தோம், என்னவோ ஸ்டாலினும் என்ன வேணுமானாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அதை அனுமதிச்சு விட்டாரு. எது எப்படியோ தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு ராணிப்பேட்டை மாவட்ட திமுகவுல அதிரடி மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க உடன்பிறப்புகள். சென்னை திருவொற்றியூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுபவர் குப்பன். இந்த தொகுதியில இவரின் மகன் கார்த்திக்கும் போட்டி போட விரும்பினாராம்.
ஆனா சீட்டு குப்பனுக்கு கிடைத்து விட்டதில் கார்த்திக்கு படு அப்செட். வீட்டின் 4 சுவற்றுக்கு மத்தியில நடந்த சண்டை ஒரு கட்டத்துல வீதிக்கு வந்துருச்சு. குப்பனுக்கு ஆதரவாக ஓட்டு வேட்டையாடுவதற்காக கிளம்பி வந்த அதிமுக நிர்வாகிகளிடம் தகராறு செய்து அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார் கார்த்திக். இதனால் நொந்து போன கட்சிக்காரர்கள் அப்பா மகன் சண்டையை சீக்கிரமா முடிச்சிட்டு பிரச்சாரம் செய்யற வழிய பாருங்க அப்படின்னு சமாதானம் பேசி வராங்க. சென்னையை திமுகவின் கோட்டையாக இருந்துட்டு இருக்கு. திமுக சென்னையின் அசைக்க முடியாத இடத்துல இருக்க காரணமான சில முக்கிய திமுக நிர்வாகிகள்ல பழக்கடை ஜெயராமனும் ஒருவராய் இருக்காரு. ஜெயராமனுக்கு அப்புறமா தான் அவரது மகன் அன்பழகன் கட்சிக்குள் வராரு. ஸ்டாலினுக்கும் நம்பிக்கையானவராக திகழ்ந்த அன்பழகன் கோவிட் காலத்துல மறைஞ்சிட்டாரு. அன்பழகன் மறைந்த அடுத்த சில மாதங்களிலேயே சட்டமன்ற தேர்தல் வர அவரது குடும்பத்துல ஒருவருக்கு சீட்டு தரலாம் என முடிவெடுத்த கட்சி அவரது தம்பியான கருணாநிதிக்கு சீட்டு தர அவரும் வெற்றி பெற்று எம்எல்ஏவும் ஆகியிருக்காரு. இப்ப திமுகவின் 5 ஆண்டு ஆட்சி முடிய இந்த சட்டமன்ற தேர்தல்ல அன்பழகனின் மகன் ராஜாவுக்கு சீட்டு தர முடிவு செஞ்சு அதை அறிவிக்கவும் இருக்காங்க. அண்ணன் மகனும் தனக்கு மகனே அப்படின்னு நினைக்காத கருணாநிதி உடனடியாக கட்சி தந்த கிளை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யறாங்க. உடனடியாக அந்த இடத்திற்கு வேறொரு நபரை நியமித்து கட்சியும் பதிலடி தந்திருந்துச்சு. அப்படி இருந்தும் இதுவரை திமுகவிலிருந்து கருணாநிதி விலகவில்லை என்றாலும் கூட ராஜாவுக்கு ஆதரவா அவர் பிரச்சாரம் எல்லாம் செய்ய வாய்ப்பே கிடையாது. இந்த நிலையில தான் கருணாநிதியின் மகள் 2 தினங்களுக்கு முன் தாவேகாவில் போய் சேர்ந்திருக்காங்க. பழக்கடை ஜெயராமன் கட்சி மீது அவ்வளவு விசுவாசமாக இருந்தவர். அவருடைய வாரிசுகள் இப்படி நடந்து கொள்வது ரொம்பவே வேதனையாக இருக்கு அப்படின்னு நொந்து கொள்றார்கள் உடன்பிறப்புகள். இப்படி 2026 சட்டமன்ற தேர்தல்ல அப்பனும் மகனும் மாறி மாறி காலை வாரிக்கொள்வதை பார்க்கும்போது அரசியல் அவர்களை எவ்வளவு பயத்தியமாக மாற்றிவிட்டது அப்படின்னு எண்ணி கவலை கொள்வதை தவிர வேறொன்றும் கிடையாது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.